ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்லா சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு தான் வைப்பாங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காயை நல்லா கழுவி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய்கறி நிறைய போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் காய் சீக்கிரம் வதங்கும். காய் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நான் பருப்பு 3 விசில் விட்டு வச்சுருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பருப்பு 3 விசில் விட்டு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். பருப்பும் தக்காளியும் போட்டு இதை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் அதில் ஊற்றுங்க. ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் முன்னாடியே போட்டாச்சு. மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்ப மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரணும். குழம்பு இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நாம் கடைசியாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி சுவையான சாம்பார் செஞ்சு இட்லி, தோசை கூட சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.